விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை நீக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கியுள்ள முன்னணி நடிகர் விஜய் கட்சிக்கான கொடியை அறிமுகப்படுத்தினார். சிவப்பு, மஞ்சள் வண்ணங்களின் பின்னணியில் கொடியின் மையத்தில் வாகைப்பூ அமைந்துள்ளது. அதன் கால்களை தூக்கிக் கொண்டு பிளிரும் நிலையில் 2 யானைகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இந்த கொடியில் யானை படத்தை தமிழக வெற்றிக் கழகம் சட்டப்படி பயன்படுத்த முடியாது என்று பகுஜன் சமாஜ் கட்சி தெரிவித்துள்ளது. யானை தங்கள் கட்சியின் தேர்தல் சின்னம் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். சின்னம் ஒதுக்கீட்டு சட்டத்தில் 2003ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி யானை சின்னத்தை அசாம், சிக்கிம் மாநிலங்கள் தவிர வேறு எந்த மாநிலங்களிலும் பயன்படுத்த முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1968ஆம் ஆண்டு சிம்பிள்ஸ் அலாட்மெண்ட் ஆக்ட் அதன் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனில் 2003 அன்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வரப்பட்டு 2004 அதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து, அதாவது யானை சின்னத்தை அசாம், சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது. இந்த கட்சியினுடைய கொடியை வடிவமைக்கும் போது இது சம்பந்தமாக இந்த சட்டம் அவர்களுக்கு கவனத்திற்கு வந்திருக்காது என்பது தெரிய வருவதனால் எங்களுடைய கட்சி தலைமை, மத்திய தலைமை அந்த கட்சியுடைய தலைமையுடன் நேரடியாக தொடர்பு சொல்ல வைக்க சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நேரடியாக அவருடைய மேனேஜர் வெங்கட் என்பவரை தொடர்பு கொண்டோம். இது சம்பந்தமாக அந்த சட்ட விளக்கங்களையும் அதற்கான ஆவணங்களையும் அந்த சட்டத்துடைய நகல்களையும் அனுப்பியுள்ளோம். அவர்கள் இது சம்பந்தமாக பரிசீலித்து முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள்.